ஃபஸ்ட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு செலவு தான். நீங்கள் இங்கே ஒவ்வொரு இடத்த பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி, ஏதாவது 7000 பெயிண்டிங் நீங்கள் வச்சுருக்கேன். அது என்னோட கிச்சனாக இருந்தாலும் சரி, என்னோட ஹாலாக இருந்தாலும் சரி, இது புத்தா சாம்பியராக இருந்தாலும் சரி, நான் சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த சிலுவையாக இருந்தாலும் சரி, மேலே எதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இடத்தையும் நான் வந்து அழகழகாக யோசித்து கட்டின இடம். ஸோ என்னுடைய சிலை மதுரையில் என்னோட இருக்கிற காஜுமா தெருவில் அங்கே வைக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, என்னோடய சிலையை என்ன பண்ண போகிறேன்னா, என்ன முடிஞ்ச உடனே டாக்டர்ஸ்ட்டை என்னோட அனுப்பி என்னோடய ஹார்ட்டை எடுக்க சொல்ல போகிறேன். ஹார்ட்டை எடுத்து அதை வந்து ஃபார்மாலிட்டிஹைடில் வச்சு அந்த சிலையிலோடக்குள்ளே வந்து அவங்க வச்சுருவாங்க. அதுதான் என்னோடய பிளான். நான் என்னோடய ஸ்கல்ப்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ என்னோடய இதயம் எப்பொழுதுமே இருக்கும் புத்தத்தில். புத்தர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சிலை என்னோடய ஃபேஸ் இருக்கும். அந்த ஹார்ட் வந்து அதுக்குள்ளே இருக்கும். இந்த இது மூலமாக 3 பேருக்கு நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன். கோரிக்கை நம்பர் 1, உதயநிதி ஸ்டாலினுக்கு இம்மீடியட்டாக அந்த கிரவுண்டு வர்ற அந்த ரோட நீங்கள் கிரவுண்டு வில்லித்தை கொடுக்குற வரைக்கும் அதை நிப்பாட்டி நம்ம பசங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். விஜய்க்கு என்னோட ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, தயவுசெய்து நீங்கள் பாலிடிக்ஸில் வர்றதுனால நீங்கள் சொல்கிறதுனால நிறைய கூட எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீராங்கனை உருவாக்குங்க. ஆர்ச்சரியை ப்ரமோட் பண்ணுங்க. விஜய்க்கு பவன் கல்யாண் நான் பேர் வச்சு அவருக்கு ட்ரெயின் பண்ணி ஃபஸ்ட்டு அவர் வந்து புகழுக்கு உச்சிக்கு போனதே வந்து அங்கே அவரோட ஃபோட்டோ இருக்கு பாருங்க. அவருக்கு அந்த பேரை கொடுக்க ரொம்ப எடுத்தது நேம். ஒரு பவன் நேமே நான் தான் கொடுத்தேன். இன்னைக்கு பவன் நேம். உங்களுக்கு நான் இது வச்சிருக்க கோரிக்கைன்னா, நீங்களே இந்த இடத்துல வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல ட்ரெயின் பண்ணி தான் நீங்கள் பவன் கல்யாணம் வாங்கியிருக்கீங்க. இந்த இடத்த நீங்களே வாங்கிடலாம். ஏன்னா 11 கோடிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய இது இல்லை. இதை நீங்கள் வாங்கி இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா, நீங்கள் உங்கள் குருவுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு காணிக்கையாக இருக்கலாம், ஒரு டெடிக்கேஷனாக இருக்கலாம். அப்படி இருந்தால் என்னோட செல்லை இங்கே இருக்கும். இந்த இடத்துல வந்து பசங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்கலாம். பவன் கல்யாணுக்கு இது என்னோட கோரிக்கை. ப்ளீஸ் பை திஸ் ப்ராப்பர்ட்டி இமீடியட்லி. இப்போ ஏன் ப்ராப்பர்ட்டியை விற்கிறேன்னா, முதல்ல எனக்கு பணம் வேணும் ஃபார் த ட்ரீட்மெண்ட். ஐ நீட் அபவுட் 65 lakhs. என்கிட்ட இருந்த 10-12 லட்சம் 6 நாளில் 8.75 lakhs காலி. நேற்றே வந்து அது மனசை உடைச்சிருச்சு. இருந்தாலும் வந்து ஃபார் சேல்னு வெளியே வந்து போட்டாச்சு. ஸோ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு உனக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ ஒரு ஏதாவது யார் நமக்கு தெரிஞ்சவங்க யார் எடுத்தோம்னா அதை அட்வான்ஸ் வாங்கி கட்டி தான் உள்ளே போகிறேன். பட் அவன் நினைச்சா நீங்க அவர்கிட்ட டைரக்டா கேட்கலாம்ல, இந்த மாதிரி நாட் ஃபார் ஹெல்ப் பட் இது வாங்கிக்கிறது. நான் டைரக்டா நான் கேட்க எங்க நான் உட்காந்து கம்பவுண்ட் இருக்காரு எனக்கு இது இருக்குன்னு அந்த மாதிரி ஆளே இல்லை. ஸ்டூடெண்ட்டை நான் கேட்குற ஆளே கிடையாது. பட் மீடியா மூலமா கேட்குறேன். உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் கற்றுக்கொண்ட கராத்தே, அவர் பிளாக் பெல்ட் இங்க 1.5 வருஷம் இருந்து பிளாக் பெல்ட் வாங்கினாரு. உங்களுக்கு பேரிடப்பட்ட இடம் உங்களை ஆரம்பிக்கிட்ட பல நாட்கள் நாங்கள் நம்ம வந்து நடக்கும் பொழுது அவனை என்னென்ன எப்படி வரணும், எப்படி சாதிக்கணும், அவர்கிட்ட டீச் பண்ணி அவர் ட்ரெயின் பண்ணாள். ஸோ அவர் நினைத்தால் அவர் உடனடியாக இந்த பில்டிங்கை வாங்கி அந்த பணத்தில் இருந்தாலும் போகணும். தவிர பவன் கல்யாணம் காசு கொடுங்கன்னு கேட்குற ஆள் நான் டெஃபினட் கிடையாது. இப்போ உங்களை யார் பார்த்துக்கிறா சார்? சார் டெய்லி 100கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்து நிற்கிறாங்க. ஆனால் கிரிட்டிக்கல் கேர் இருக்கிறதுனால யாரும் உள்ள அலோவ் பண்ணுறது கிடையாது. ஆனால் இதே ஸ்டூடெண்ட்ஸ் யாரை நான் வந்து 8 வருஷமாக ட்ரெயின் பண்ணாங்களோ, மஹிமா காம்னா இரவும் பகலும் ஒரு தாய் கூட அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி தலையை விடுத்து கால் வச்சுட்டு டாக்டர்கிட்ட சண்டை போட்டு நான் இருக்கேன் நீ இருக்கேன்னு சொல்லி சண்டை போட்டு அவங்களுக்குள்ள சண்டை நான் இருக்கேன். ஸோ ஒரு நான் குழந்தைகள்லாம் வந்து இந்த காலத்து குழந்தைய பார்க்க மாட்டாங்க, ஒரு தாய் தான். ஏன்னா குழந்தைகள் இன்னைக்கு மறந்துடுறாங்க. தாய் தான் தன்னுடைய குழந்தைய பார்த்துக்கிறோம். இவங்க 2 பேரும் எனக்கு தாய் மாதிரி, அவங்க தான் என்னை பார்த்துக்கிறாங்க. அக்கா கொஞ்சம் வயசாயிருச்சு, வந்து பார்த்து போகிறேன். நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோதான். எனக்கு வேற எனக்கு அந்த சுற்று என்னோட சுற்று இப்போ வந்து மஹிமா காம்னா அண்ட் எங்கள் அக்கா ஹனீஃபா. லட்சக்கணக்கான ஃபாரின்ல இருந்து ஃபோன் வருது, நான் வரட்டா நீ வரட்டா நான் காசு அனுப்புவேன். ஏன் ஒன்றுக்குமே வேணும் காசு அனுப்புறேன்னு சொல்லி செஞ்சாத ஆள் கிடையாது. நான் பிச்சைக்காரன் கிடையாது. எவன்டே காசு வாங்குறதுக்கு சான்ஸே கிடையாது. ஒரு நயா பைசா நான் யார்ட்டையும் வாங்க மாட்டேன். வாங்கக்கூடாதுன்றதுக்கு காரணம் என்ன? எதுக்கு வாங்கணும் சார்? நான் பிச்சைக்காரனா? நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். என்கிட்ட இப்போ 10 லட்ச ரூபா இருந்தது. அந்த 10 லட்ச ரூபாயில் 8.25 லட்ச ரூபா முடிஞ்சு போச்சு. இனி இருக்கிறது வந்து ஒரு நாள் அது 2 நாளுக்கு தான் பேலன்ஸ் இருக்கு. பாடி இதை விட்டு போட்டாச்சுல, சேலுக்கு போட்டாச்சே. இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு தெரியாது அவ்வளோக்கு நான் வாங்குறேன் நீ வாங்குறேன்னு ஃபோனுக்கு மேலே ஃபோனு எல்லாரும் கெஞ்சுறாங்க, வித்துறாங்க ப்ளீஸ். அதனால தான் நான் அங்கேருந்து பெர்மிஷன் வாங்கி டைரக்டர் கேன்சர் இன்ஸ்டியூட் ஒரு லெட்டர் எழுதி ஒரு பர்சனல் ஒர்க் இருக்குது நான் வந்துட்டு போகிறேன்னு சொன்னதே உங்களுக்காக தான். எதுக்காகன்னா நீங்கள் பவன் கல்யாண்கிட்ட ஒரு கோரிக்கை விடலாம்.
இந்த பில்டிங்கை ஒரு மெமோரியலா, உங்க குருவோட பில்டிங்கு அதை மெமோரியலா நீங்க தயவு செஞ்சு உடனே வாங்கிருங்கன்னா, அவர் வாங்கிட்டாருன்னா there is nothing like it, because இதுவும் சேவ் ஆகும். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வில்வித்தை மாணவர்கள், கராத்தே மாணவர்கள் இதை வந்து ஒரு மெமோரியலை வச்சிருக்கலாம், ஒரு மியூசியம் வச்சிருக்கலாம். அதனால தான் ஐ வாண்ட் him to buy it. But if he doesn't buy it, or இந்த மெசேஜ் பவன் கல்யாண் காதுகளுக்கு செல்லவில்லை என்றால் வித்துருவோம். ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு கோ. சத்தியமா சொல்றேன், இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே சொல்றேன், பிளட் கேன்சரை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. பிளட் கேன்சர் ஒரு பெரிய வரம், உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு அறிவிப்பு. அப்படியே ஒரு ஹார்ட் அட்டாக்கோட நீங்க செத்தீங்கன்னா தான், இல்லை ஒரு ஆக்சிடென்ட்ல செத்தீங்கன்னா தான் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னென்னு தெரியாம இருப்பீங்க. இது உங்களுக்கு அருமையான வாய்ப்பு. சாப்பிடக்கூடியதெல்லாம் சாப்பிடலாம். நீங்க நான் வந்து உட்காந்து அங்கே ஹாஸ்பிட்டல் ஃபுட் சாப்பிட்ருக்கேன் தயவுசெய்து நினைக்காதீங்க. என்னென்ன சாப்பிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமோட்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும், டேட்ஸு, அதுக்கப்புறம் ரசகுல்லா, கடலை மிட்டாய், திருப்பதி லட்டு, மாம்பழம், அதுக்கப்புறம் என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். எனக்கு பிடிச்ச சமையல் எங்கள் அக்கா செஞ்சு என்னென்ன எனக்கு பிடிக்குன்னு திருப்பி சாப்பிட்டாச்சு. நான் படிக்கிற புக்கு, என்ன 3 புக்கு, அது ரொம்ப முக்கியமான புக்கு நான் படிச்சிருக்கேன், அதை திருப்பி படிச்சுருக்கேன். ப்ரிப்பேரிங் ஃபார் டெத் அப்படின்னு ஒரு அருண் ஷௌரி எழுதுன அருமையான புஸ்தகம். 2வது வந்து வெங்கின்னு ஒருத்தர், அவர் லாஸ்ட் கெமிஸ்ட்ரிக்கு நோபல் பிரைஸ் வாங்கினார், வை வி டை அப்படின்னு ஒரு புஸ்தகம். அதுக்கப்புறம் டை எம்டின்னு இன்னொரு, இந்த 3 புஸ்தகத்தை படிச்சுருக்கேன். பியூட்டிஃபுல். அது கவிதை சார், இது ஒரு கவிதை. என்ன சார் அது? அதாவது ஆண்டவன் வந்து நீ பண்ணக்கூடியதெல்லாம் நீ பண்ணிக்கூடாதுன்னு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. நீங்க உங்களுக்கு தூக்கு போடும்போது ஒரு நாள் கொடுப்பாங்க, உனக்கு என்னடா சாப்பாடு வேணும்னு ஒரு வாரம் கேட்பாங்க, அதை கேட்கறத நிற்பாடுவாங்க. எனக்கு ஒரு 2 நாளோ 3 நாளோ 4 நாளோ ப்ராப்ளி ஒரு மாசமோ எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் அது. ஐ திங்க் எனக்கு இப்படி இங்கே போன பிறகு நான் திருப்பி எங்கேயாவது ஓடி வந்து நான் திருப்பி கொஞ்சம் கராட்டே பண்ணுவேன். முடிஞ்சா ஒரு 4-5 நாள் இருந்தால் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுவேன். நல்லா தலையை ஓடிட்டு இருக்கு. இன்னும் ஒரு ப்ராப்பர்லி ஒரு 10 days கொடுத்தாங்கன்னா என்னை பற்றி நான் கவிதை எழுதுவேன், ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுவேன். சும்மா டெஃபரெண்டாக இருக்க போகிறது இல்லை. 100%. இந்த உலகத்திலேயே உங்களை மாதிரி யாருமே இருக்க முடியாது. ஐ வில் சார், முடியாது சார், வாய்ப்பே இல்லை சார். உங்களை மாதிரி யாருமே இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது, இதுக்கப்புறமும் வர முடியாது. விழ எழுவோம், ஒன்று விழ 9 எழுவோம், விஸ்வரூபம் எடுப்போம். சாவு என்பது மீண்டும் எழுவது தான். ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை விட செத்த பிறகுதான் நான் சொன்ன சொற்களும் இதுவும் வரும். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாருக்குமே நான் சொல்லக்குள்ள விரும்புகிறேன். இது கடைசி, ஒருவேளை இது கடைசி இன்டர்வியூவாக கூட இருக்கலாம். ஐ டோன்ட் நோ, பிகாஸ் இதுக்கப்புறம் என்ன விட மாட்டாங்க வெளியே. ஐ ஆல் விஷ் டு டெல் எவ்ரிபடி ஹூ கெட்ஸ் பிளட் கேன்சர், please don't get scared of cancer. You should learn to face அதை நேருக்கு நேர் நீங்க சந்திங்க. You should learn to fight, சண்டை போடுங்க. You should learn to challenge cancer, challenge it, and you should learn to win over. அப்படி வின் பண்ண முடியலன்னா சாவை செலிப்ரேட் பண்ணுங்க. That's what it is. And I want to tell all my students also, தயவுசெய்து செலிப்ரேட் பண்ணுங்க. என்னோட டான்ஸ் கிளாஸ் ரொம்ப நாள் டான்ஸ் கிளாஸ், என்னோட பாடி அங்கே இருக்கும், எல்லாருக்கும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கணும். ஃபோன் பண்ணேன், எதுக்கு அழுவணும்? See, it's a celebration. I think that as much as life is a celebration, death should also be a celebration. So what about your family? எனக்கு ஒரு ஃபேமிலி கிடையாது. ஊரில் ஒரு தம்பி இருக்கான். நானாக இருந்தானா உடனே அடுத்த ஃப்ளைட்டில் வந்திருப்பேன். அவன் வரவே இல்லை. ஸோ ஐ டோன்ட் கன்சிடர் ஹிம் as my brother at all. ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா வந்து இப்போ என்னை பார்த்துட்டு சிட்னி போயிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்குதுன்னு. ஒரு அக்கா இருக்காங்க, டாக்டர் ஹனிஃபான்னு, எனக்கா உயிர் விடுவாங்க. அவங்க தான் டெய்லி வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதில் வந்து என்னோட குடும்பத்திலேருந்து ஒரே ஒருத்தவங்க தான், ஹனிஃபா மட்டும்தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட நண்பர், ஜெர்மனியில் ஒரு நண்பர் இருக்கார். அதுக்கப்புறம் தினத்தந்தி ஓனர் பாலசுப்ரமணிய ஆயுத்தன், அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர், பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக நானும் அவரும் மாஸ்கோ அடுத்த நாள் கிளம்புறதுக்கு டிக்கெட்லாம் போட்டு கிளம்ப வேண்டியது. எனக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் உடனே டிக்கெட் கேன்சல் பண்ணுங்க சொன்னோம். அவர் அதே மாதிரி இன்னும் 2-3 பேர், என்னோட எக்ஸ்-ஒய்ஃப் மலர்விழி அண்ட் இன்னொரு எக்ஸ்-ஒய்ஃப் அனிதா மேரி, இவங்க எல்லாரும் சேர்த்து என்னோட கனவு இந்த 2 பேருக்குமே ஒலிம்பிக் மெடல் வரணும்.
என்னுடைய சிலை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லி லாயரையும் கூப்பிட்டு ப்ராப்பராக எழுதி வில் எழுதி முடிஞ்சாச்சு. குழந்தைகள் எனக்கு 2 தான். ஒரு ஒரு இது நாய்க்குட்டி இருக்கு ஆரோன்னு, இன்னொன்று வந்து ஒரு கிளி, ரொம்ப ரொம்ப பாசமாக வளர்த்த கிளி. எனக்கு வந்து அது உயிர் 15 வருஷமாக வளர்த்துருக்கேன். என் பேரை வந்து அழகாக டெய்லி கூப்பிடும். ஹூன்னு காலிலிருந்து ஹூன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அது, அந்த 2 கிளி. ஸோ இந்த 2 இப்போ எனக்கு வந்து தாய், என்னுடைய குழந்தைகள், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், டிசைபிள்ஸ் எல்லாமே அந்த காம்னா அசோக்குமார் அண்ட் மஹிமா பிரஜாபதி, இவங்க 2 பேர் தான். ஸோ சாகும்போது இவங்க 2 பேர் கை பிடிச்சி தான் சாகணும்னு நினைக்கிறவங்க. கண்டிப்பாக நீங்கள் அவ்வளோ சீக்கிரம்லாம் போக மாட்டீங்க. போக மாட்டேன் பாஸ். நீங்கள் அழுதுறீங்க, நீங்கள் உங்கள் கண்ணில் தண்ணி வந்துட்டு இருக்கு. நோ, அப்படி பார்த்தா நாளைக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. யூ ஷுட் நெவர் பி ஸ்கேர்ட் ஆஃப் டெத். மரணத்தை பார்த்து நாம் என்றைக்குமே பயப்படக்கூடாது சார். மரணம் எல்லாருக்குமே தான். ஃபேஸ் பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஃபுல் பாசிட்டிவிட்டியோடு இருக்கீங்க. மறுபடியும் உங்களை கண்டிப்பாக சீக்கிரமாகவே இன்டர்வியூ பண்ணுவேன் சார். நன்றி சார். நன்றி.